வணக்கம் நேயர்களே, நான் இப்போது புலம்பெயர் தமிழர் மாநாடு நடைபெறப் போகின்ற இடமான கலோடைன் சர்மர் மொரீஷியஸ் அந்த ஹோட்டலில் இருந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். என்னிடையே உலகம் முழுவதும் இருந்து வந்திருக்கின்ற பிற தமிழ் பிரதிநிதிகளில் ஒரு சிலர் இங்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். அதாவது மலேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு குலசேகரன் அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். மலேசிய நாட்டின் பகாங் மாகாணத்தின் சட்டமன்ற உறுப்பினரான திரு காமாட்சி அருகில் இருக்கிறார். இன்னொருவர் நான் முன்பே நமக்கு சத்தியம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அறிமுகமானவர். டப்ளின் தீர்ப்பாயத்தில் அதன் கூண்டில் ஏறி சாட்சி சொன்ன பெங்களூர் தமிழ் ஆய்வாளர் முனைவர் பால்மன் இருக்கிறார். இவர்கள் 3 பேரும் தமிழர்களுக்கு உலகளாவிய அளவில் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகள், எந்தெந்த நாட்டில் முக்கியமாக ஈழத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனை உலகம் அறிந்தது. இதுபோல இன்னும் பல நாடுகளிலும் தமிழர்கள் உரிமைகளை இழந்திருக்கிறார்கள், ஜீவாதார பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள். இது போன்ற பல்வேறு பிரச்சனைகளை பற்றி அலசுவதற்கான ஒரு வட்ட மேசை, அப்படி என்று சொல்ல முடியாது, ஒரு வட்டமான ஒரு விவாத அரங்கு இங்கு ஏற்பட்டிருக்கிறது. அதை ஒவ்வொருவராக நாம் இப்போது ஒவ்வொரு விவாதமாக போடுவோம். இப்போது நாம் அது முனைவர் பால்மனிடமிருந்து நாம் ஆரம்பிப்போம். வணக்கம் திரு பால்மன். வணக்கம். இந்த புலம்பெயர் தமிழர் மாநாட்டுக்காக வந்திருக்கிறீர்கள். நீங்கள் என்ன குரலை கொடுக்க போகிறீர்கள்? அதாவது நீங்கள் இலங்கை தமிழர்களுக்கான ஈழத்தமிழர்களுக்கான பல ஆய்வு கட்டுரைகளை எழுதியவர், அதிலேயே முனைவராக இருந்து இன்னைக்கு உலகம் முழுவதிலும் அந்த தமிழர்களோடு நெருங்கிய தொடர்புகளையும் பல நாட்டு தலைவர்களோடு நேரடி தொடர்புகளை வைத்திருப்பவர் நீங்கள். உங்களின் தாக்கம், உங்களோட ஆய்வு, உங்களுடைய சமர்ப்பிப்பு எப்படி இருக்கும் இந்த மாநாட்டில்? இப்போ போன நூற்றாண்டுல பாத்தீங்கன்னா கிரீஸ் நாட்டிலேருந்து அல்பேனியா வரைக்கும் நிறைய இனப்படுகொலைகள் நடந்திருக்கு. அதுல இந்த இனப்படுகொலை என்ற வார்த்தையே வந்துட்டு 2ஆம் உலக போருக்கு பின்பாக தான். யூத மக்களுக்கு நடந்த சம்பவத்தில் இந்த ஒரு வேர்டு என்னன்னு சொல்றோம், இந்த ஒரு வார்த்தையை இனப்படுகொலை என்றது எடுத்துட்டு வந்திருக்கு. அது சம்பந்தமா இந்த நூற்றாண்டுல பாத்தீங்கன்னா நடந்திருக்கிற ஒரே ஒரு இனப்படுகொலைனா ஈழத்துல தான், உலகத்தில். இந்த போரை நிறைய பேர் என்ன கருதுவார்கள் என்றால், மஹிந்த ராஜபக்சே நடத்திய போர், மஹிந்த ராஜபக்சே மட்டும்தான் குற்றவாளி என்ற ஒரு கண்ணோட்டம், ஒரு பார்வை இருக்கு. அது ஒரு தவறான பார்வை. ஏன்னா இலங்கைக்கு சுதந்திரம் என்று கிடைத்தது 1948ஆம் ஆண்டு. அன்னைக்கு சுதந்திரம் கிடைக்கும் போது பாத்தீங்கன்னா தமிழ் மக்களின் அங்க பாப்புலேஷன் என்ன சொல்றோம், ஜனத்தொகை இருந்தது 33 விழுக்காடு. அதுல 20% மக்கள் ஈழத்தமிழர்கள், 13% மக்கள் இந்திய வம்சாவளி தமிழர்கள். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு நிறைய பேருக்கு என்ன பேசுறாங்கன்னா, இங்கிருந்து போய் ஏன் அவங்க அங்க போய் தனிநாடை கேட்கறாங்க என்ற ஒரு கருத்து. நிறைய பேருக்கு இந்த இலங்கை தமிழர்கள், ஈழத்தமிழர்கள், அதாவது தமிழ்நாட்டு தமிழர்கள் என்ற விவரமே புரியவில்லை, வித்தியாசம் புரியவில்லை. இந்த இதுல ஈழத்தமிழர்கள் என்றது அவங்களுடைய பூர்வீகம் ஈழம் தான், இலங்கையில். இங்கிருந்து போனவங்க 1824ஆம் ஆண்டுல அங்க இருக்கக்கூடிய தேயிலை தோட்டங்கள்ல வேலை செய்யதான் இங்கிருந்து பிரிட்டிஷ் மக்கள் கூட்டிட்டு போனாங்க நம்ம இந்திய தமிழர்களை. அவங்க இந்த கண்டி, ஹட்டன், அவர்கள்லாம் தோட்ட தொழிலாளர்கள் அந்த பிரதேசத்துல வாழக்கூடியவங்க. ஆனால் 1948ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் சுதந்திரம் கிடைச்ச பிறகு முதல் வேலை அந்த அரசாங்கம் செஞ்சது என்னவென்றால், 33% இருந்த தமிழ் மக்களின் எண்ணிக்கையை குறைக்கணும்னு சொல்லி இந்தியா வம்சாவளி தமிழர்கள் யார் இருந்தாங்களோ அவங்களுடைய உரிமைகள் எல்லாம் பறிச்சுட்டாங்க. அவங்க ஆங்கிலத்தில் டீசிட்டிசனைஸ் சொல்லுவோம். குடியுரிமை பறிக்கப்பட்டது. குடியுரிமையை பறிக்கப்பட்ட பிறகு அவங்களுக்கு வாக்கு செலுத்த அதிகாரம் இல்லாத போயிடுச்சு. அதுல பாத்தீங்கன்னா 33% விழுக்காடு மக்கள் வாக்கு செலுத்துவர்கள் 20% குறைஞ்சிட்டாங்க. 20% குறைஞ்சவங்க, இது முதல் செயல். அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா 1956ஆம் ஆண்டு சிங்கள மட்டும்தான் சட்டம். ஈழ பிரச்சனையை ஆரம்பம் முதல் கையில் எடுக்க போகிறீர்கள். விரிவான ஒரு ஆய்வு கட்டுரையை, விரிவான ஒரு தாக்கத்தை நீங்கள் ஒரு எழுத்துப்பூர்வமான அளிப்பை நீங்கள் அளிக்க போகிறீர்கள். ஆமா, இதை ஒரு இனப்படுகொலைன்னா ஒரு கட்டத்துல நடந்தது மட்டும் இனப்படுகொலைன்னு நம்ம சொல்ல முடியாது. இது இனப்படுகொலை 48ஆம் ஆண்டுல இருந்து தொடர்ந்து நடந்து வருது. எந்தெந்த காலகட்டத்தில் எப்படியெல்லாம் இனப்படுகொலை ஆரம்பம் எப்படி, உக்கிரமடைந்தது எப்படி, உச்சகட்டத்தை அடைந்தது எப்படி என்பதை விளக்கம். இதுதான் ஸ்ட்ரக்சரல் ஜெனசைடுன்னு சொல்லுவோம். ஸ்ட்ரக்சரல் ஜெனசைடு எப்படி இதெல்லாம் நடந்துட்டு வந்தது. ஏன்னா இது 2009 முள்ளிவாய்க்கால் போர் முடிஞ்சது. ஆனா இனப்படுகொலை முடியல, இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. இதுதான் ஸ்ட்ரக்சரல் ஜெனசைடுன்னு. தமிழ் மக்கள், தமிழ் மொழி, தமிழ் மக்கள் வாழக்கூடிய பிரதேசம், அவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன இருக்கு, அதெல்லாம் எப்படி சிங்கள இராணுவம் மற்றும் சிங்கள அரசாங்கம் எப்படி அழைச்சிட்டு வராங்க
என்றது மிக முக்கியமா நம்ம கண்டிப்பா நீங்கள் உங்கள் மாநாட்டில் எடுத்து வைக்க போகின்ற அந்த அம்சங்களை பற்றி ஒரு முன்னோட்டத்தை சொல்லியிருக்கிறீர்கள். அதாவது இந்தியாவிலிருந்து ஒரு தமிழராய், இந்திய தமிழராய் நீங்கள் கொடுக்க போகின்ற குரலை சொல்லியிருக்கிறீர்கள். மலேசிய தமிழராய் திரு நாடாளுமன்ற உறுப்பினர் திரு குலசேகரன் இங்கு இருக்கிறார். ஈழப் பிரச்சனைக்காக மலேசிய நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்தவர், மலேசிய ஈழப் பிரச்சனைகளுக்காக கொடுத்தவர் அதே அவர் மலேசிய தமிழர்கள் தனது தொகுதியில் தன்னாட்டில் எப்படி மலேசிய தமிழர்கள் பாதிக்கப்படுகிறார் என்ற வார்த்தையும் சொல்லப் போகிறார். ஆக அவரது பதிவு எப்படி இருக்கும் என்பதற்காக மலேசியாவிலிருந்து வந்திருக்கின்ற மலேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு குலசேகரன் அவர்களின் கருத்துக்களை கேட்போம். வணக்கம். இந்த அழைப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு எப்பயும் இந்த ஈழத்தில் நடந்தது ஒரு ஏறக்குறைய 1,00,000 பேர் கொல்லப்பட்டது மாதிரி மித்த நாட்டில் நடக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த சூழ்நிலையில் நான் மலேசியா பார்லிமெண்ட்டில் எத்தனை வாட்டி இந்த பிரச்சனை எடுத்து எழுப்பி பேசியிருக்கேன். எல்டிடி லிபரேஷன் ஆஃப் தமிழ் டைகர்ஸ் அது ஒரு கேள்வி கேட்ட போது அரசாங்கம் என்ன சொன்னாங்க, இட்ஸ் நாட் அ பேண்ட் ஆர்கனைசேஷன் இன் மலேசியா. ஸோ அப்போ அதிலிருந்து தான் அவங்க மேலே டைரக்டாக நடவடிக்கை எடுக்காத இருந்திருக்காங்க. ஆனால் மலேசியாவில் இப்போ இன்றைக்கு ஏறக்குறைய அதாவது இந்தியாவில் தடை செய்யப்பட்ட விடுதலை புலிகள் இயக்கம் மலேசியாவில் அனுமதிக்கப்பட்ட இயக்கம், லீகல் ஆர்கனைசேஷனா இருக்கிறது. இட்ஸ் நாட் இல்லீகல் அப்படின்னா இட்ஸ் நாட் நெசரி. இட்ஸ் நாட் இல்லீகல், சட்டவிரோத இயக்கம் அல்ல. நாட் இல்லீகல் அப்படின்னா டொனேஷன்லாம் வாங்கலாம், அந்த ஆக்டிவிட்டி செய்யலாம். ஏன்னா நானும் அதில் இன்வால்வ் பண்ணியிருந்திருக்கேன். ஆனால் மலேசியாவில் இன்றைக்கு இந்த பிரச்சனை நடந்ததுலேருந்து ஏறக்குறைய 30,000 பேர் ஈழத்துலேருந்து இருக்கிறாங்க. ஆனால் மலேசியன் பார்லிமெண்ட்டில் இந்த பிரச்சனை எடுத்து பேசும்போது எத்தனை நடவடிக்கை அரசாங்கம் எடுத்திருக்காங்க. ஒன்று, எங்கள் வெளியுறவு அமைச்சர் இலங்கைக்கு போய் வந்திருக்காரு. அப்புறம் பார்லிமெண்ட்டில் பதில் கொடுத்தாரு. அந்த பிரச்சனை எடுத்து பேசணும் போது. ஏன்னா அதுக்கு முந்தி தமிழர்கள் அவ்வளோ இலங்கையை பற்றி முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல, ஈழத்தை பற்றி பேசுறதில்ல. அப்புறம் இந்த மஹிந்த ராஜபக்சே வருஷம் அவருக்கு அழைப்பு கொடுத்தாங்க ஒரு இஸ்லாமிக் கான்ஃபரன்ஸ்க்கு பேச, ஒரு பெரிய மாநாடுக்கு. இந்த இடத்துல ஒரு சிறிய குறுக்கீடையா, இப்ப தமிழ்நாட்டில் ஈழப்பகாரம் பற்றி எறிகிறது, ஒரு பெரிய உணர்வலை இங்க பற்றி எறிகிறது. அதே போல மலேசிய தமிழ் மக்கள் மத்தியில் ஈழத்தில் நடந்த அந்த படுகொலை பற்றி, அந்த கொடுமை பற்றிய உணர்வு எப்படி இருக்கிறது? எங்க உணர்வு உங்களுக்கு மேல இன்னும் ஆழமா இருக்கு. எப்படின்னா எங்க தமிழர்களுக்கு ஒன்றும் இல்லை, அந்த நேட்டிவ் இருக்காங்க மலாய்க்காரவங்க. இப்ப எங்களுக்கு பார்லிமெண்ட் ஒரு காக்கஸ் இருக்கு. காக்கஸ்னா ஒரு கமிட்டி. அந்த கமிட்டியோட தலைவர் தமிழர் இல்ல, ஒரு முஸ்லீம் மலாய்க்காரர். அவரு அவரே இந்த பிரச்சனை எடுத்து ரொம்ப பேசுறாரு. அவர் இன்றைக்கு இந்த வாரம் 3 நாளைக்கு ஒரு லேண்ட் ஆன் த கிரவுண்ட் விசிட் ஸ்ரீலங்காக்கு. ஆஸ்திரேலியால இருந்து ஒரு 4 நாடாளுமன்ற உறுப்பினர் போறாங்க. மலேசியால இருந்து அவர் போறாரு. ஆனா நேத்து எனக்கு இமெயில் வந்துச்சு, அவருக்கு அனுமதி கொடுக்கல போவேன். ஏன்னா அவர் மலேசியால ஏன்னா அவர் மலாய்க்காரரா இருந்து வேற இனத்துக்கு மிலே அவர் எதிர்ப்பு கொடுக்குறாரு. ஏன்னா அவர் அதுக்கு முந்தி போய் உண்மையை அவர் கண்ணாலே பார்த்திருக்காரு, என்ன நடந்திருக்கு. அவர் பார்லிமெண்ட்ல பேசியிருக்காரு. அந்த சூழ்நிலை இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு தமிழரும் குண்டு இல்ல. நான் எப்பயும் சொல்ல, இது தமிழருங்கோட பிரச்சனை இல்ல. ஒரு 1,00,000 பேர் செத்தா அங்க இது மனிதனோட பிரச்சனை. அது ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து எல்லா நாடும் இது தமிழ் மக்களின் இன பிரச்சனை மட்டுமல்ல, உலக மக்கள் முழுவதும் அனைத்து இனத்தினரும் குரல் கொடுக்க வேண்டிய ஒரு. அதுதான் எங்களோட நாடாளுமன்றத்தில் அந்த முக்கியத்தை கொடுக்கிறோம். இது தமிழ்நாடு பிரச்சனை இல்ல. நாளைக்கு இது இந்தியாவில் நடந்தாலும் பர்மாவில் நடந்தாலும் இது நம்ம பிரச்சனை தான், மனிதன பிரச்சனை. அந்த சூழ்நிலையில் எங்களோட கண்டிப்பா ஆழமா அந்த பிரச்சனை பேச. மீண்டும் உங்களோட இணைகிறோம். இப்போது நமது மலேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் குலசேகரன் பதிவு செய்தது, இது தமிழ் இனத்தின் பிரச்சனை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலக அளவிலான மனித குலத்தின் பிரச்சனை என்ற ஒரு அற்புதமான கருத்தை பதிவு செய்திருக்கிறார். ஏனென்றால் மனிதாபிமானம் என்பது இனம் பார்த்து வருவதில்லை, அது குலம் பார்த்து வருகிறது என்ற ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார். இப்போது ஒரு இசைப்பிரியா எப்படி கொடுமைப்படுத்தப்பட்டார், இசைப்பிரியாவுக்கு ஏற்பட்ட கொடுமை என்பது வெளியில் தெரிந்துவிட்டது. அதுபோல ஆயிரம் இசைப்பிரியாக்கள் கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அப்படி என்ற அந்த பெண்ணினத்தின் குரலை பதிவு செய்ய போகிறார் நமது மலேசிய நாட்டின் பகாங் மாகாணத்தின் சட்டமன்ற உறுப்பினரான திருமதி காமாட்சி துரைராஜ். அவர் என்ன சொல்ல போகிறார், பெண்களுக்காக, தமிழ் பெண்களுக்காக, உலகம் முழுவதும் வரும் தமிழ் பெண்களுக்காக அவர் கொடுக்க போகும் குரல்களை அவரது வாயிலாவே கேட்போம். வணக்கம். வணக்கம். சொல்லுங்கள் உங்கள் பதிவு. ஏனென்றால் ஒரு பெண்குல பிரதிநிதியாக நீங்கள் இருக்கிறீர்கள், நீங்கள் சொல்லுங்கள். ஒரு குடும்பத்துல ஒரு விதவை இருந்தா கூட நம்மளால அதை தாங்கிக்க முடியாது. ஆனா இந்த ஸ்ரீலங்கால பாத்தீங்கன்னா 90,000 விதவைகள்னா சாதாரண விதவைகள் இல்ல, போர் விதவைகள், போர் காரணமாக விதவைகள் ஆக்கப்பட்டவர்கள். வடக்கு மாகாணத்துல மட்டும் அவங்க 50,000 பேர் இருக்கிறாங்க இந்த போர் விதவைகள். முன்னாடி இவங்க குடும்பத்தை பார்த்துக்கிட்டாங்க, ஹோம் மேக்கர் சொல்லுவாங்களே, கணவர் குழந்தைகளை பார்த்து கொள்ளும், ஆமா, இல்லத்தரசிகளாக இருந்த அவர்கள் இந்த போருக்கு அப்புறம் விதவைகள் ஆக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவங்க என்னவாயிட்டாங்கன்னா, அந்த குடும்பத்தை அவங்க கையில ஏந்தக்கூடிய ஒரு பெரிய பொறுப்புக்கு உள்ளாயிட்டாங்க. இப்ப
இதுக்கு முன்னாடி இல்லத்தரசிகளா மட்டும் இருந்தவங்க எந்த உபகாரங்களும் இல்லாம, எந்த வசதி வாய்ப்புகளும் இல்லாம, வேலை வாய்ப்புகள் இல்லாம அவங்க குடும்பத்தையே தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு பெரிய சாத்தியக்கூறு இப்ப அவங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ இப்படி அவங்க இருக்கிறப்ப அவங்களுக்கான இந்த அரசாங்கம் எப்படியாப்பட்ட உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த ஸ்ரீலங்கா அரசாங்கம். இன்னொன்னு இந்த அந்த போர் முனையில அது என்ன சொன்னீங்க முதல்ல? போர் முனையில் போர் நடந்ததுக்கு அப்புறம் போருக்கு பிந்தைய ஆமா 7 பெண்ணுக்கு ஒரு ஆண் என்ற நிலையில் அவங்க ஆக்கப்பட்ட காரணத்தினால இந்த ராணுவம், இந்த ஸ்ரீலங்கா ராணுவம் வந்து அந்த இடத்துல, இந்த ராணுவ மயமாக்கப்பட்ட இடத்துல வந்து இந்த தமிழ் பெண்கள் கற்பழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தமிழ் இனம் ஆணினம் குறைந்து விட்டது, பெண்கள் மட்டும் நிர்கதியாக நின்று கொண்டிருக்கிறார்கள். கேட்பார் இல்லை, அவர்களுக்கு காவலாளிகள் இல்லை, அதனால் கற்பழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்ப ஒரு குடும்பத்துல வந்து சாதாரணமா வேற இடத்துல ஸ்ரீலங்காவை பத்தி பேச வேணாம், தமிழீழத்தை பத்தி பேச வேணாம், வெளியே எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டுட்டா அதை எப்படி பூசி முழுகிறது, அதை எப்படி மறைக்கணும்ன்றத பத்தி தான் நம்ம யோசிப்போம். ஏன்னா அது வெளியே சொன்னா அந்த குடும்பத்துக்கே அடுத்த ஜெனரேஷன் வரைக்கும் அது வந்து ஒரு பெரிய அவமான பேரா ஆயிரும். சோ அதனால வந்து அதை நம்ம மூடிதான் மறைப்போம். ஆனா இங்க வந்து அடுக்கடுக்கா அதிகமான அளவுல கற்பழிக்கப்படுறப்ப இவங்களுக்கும் போய் சொல்றதுக்கு ஒரு இடம் இல்லாம போயிருச்சு. அப்படியே அவங்க போய் ரிப்போர்ட் பண்ணாலும் அவங்களோட புகாரை எங்க போய் கொடுக்க முடியும்? அவங்க போய் காவல் நிலையத்துல தான் கொடுப்பாங்க. அப்ப அந்த காவல் நிலையம் வந்து ஸ்ரீலங்காவோட காவல் நிலையமாக இருக்கிறது, அந்த அரசாங்கத்தின் காவல் நிலையமாக இருக்கிறப்ப கண்டிப்பா வந்து இவங்களுக்கு அவங்க இது வந்து வேலியே பயிர மேய்ஞ்ச கதையா நடந்துகிட்டு இருக்கிற காலகட்டத்துல இவங்களுக்கு உபகாரம் பண்ண போறது கிடையாது. சோ அடுக்கடுக்கா இந்த தமிழீழ பெண்களுக்கு அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இது வந்து இதுக்கு மேல வந்து எங்க மாண்புமிகு குலசேகரன் சொன்ன மாதிரி இது தமிழர்கள் பிரச்சனையே அல்ல. இன்னும் எவ்வளவு நாளைக்கு இதை வந்து தமிழர்கள் பிரச்சனை, இந்த ராஜபக்சே இங்க வரக்கூடாது, அங்க வரக்கூடாது, அவனை கொளுத்தணும், அவனோட உருவ பொம்மைகளை கொளுத்தி கொண்டிருக்கிறது, இது வந்து வேலைக்காகாத விஷயங்கள் ஆகி போயிருச்சு. ஏன்னா இதை வந்து நம்ம தமிழர்களாக நம்ம என்ன செய்யணும்னா இதை உலகளாவிய நிலைக்கு கொண்டு வரணும். கண்டிப்பா இதற்கு மேல வந்து இந்த தமிழ் ஈழத்துல ஒரு பெண்ணும் கற்பழிக்கப்படக்கூடாதுன்ற சிந்தனைக்கு நாம வரணும். அது என்ன தமிழ் பெண்கள்னா அப்படி ஒரு இலக்காரமா போயிட்டாங்களா? அவங்க கணவர் இறந்துட்டாங்கன்னா இந்த ராணுவம் வந்து கண்டமேனிக்கு அவங்கள கற்பழிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நாம என்ன அவ்வளவு மோசமான இனமா போயிட்டுமா? நாமும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உடைய இனமான உணர்வுள்ள இனம் என்று காட்டணும்னா உலகத்தில் உள்ள அத்தனை இனத்தையும் நாம் ஒண்ணு சேர்த்து ஒன்று திரட்டி இந்த தமிழர்களுக்காக குரல் கொடுத்தாக வேண்டும். இது தமிழர்கள் பிரச்சனையே அல்ல, இது உலகத்தின் பிரச்சனை. தமிழர்கள் பிரச்சனை மட்டுமல்ல, உலக மக்களின் ஒட்டுமொத்த பிரச்சனை. ஆமா, இது உலக மக்களின் ஒட்டுமொத்த பிரச்சனை. இதுக்கு மேல நாங்க போய் எங்க கட்சியில நாங்க செய்ய போற முதல் வேலை என்னன்னா, என்னோட கட்சியில மகளிர் அணியில இருக்கிற ஒரே இந்திய பெண் அப்படின்னு, அங்க வந்து இந்திய பெண் சொல்லுவாங்க, ஆனா நாங்க அதை ஒத்துக்கிறது இல்ல. நான் வந்து தமிழச்சின்றதான் சொல்லுவேன். நான் இந்தியன் கிடையாது, நான் தமிழர், நான் மலேசிய தமிழச்சி அப்படின்றதுல ரொம்ப மும்முரமா இருக்கிறேன். சோ இந்த தமிழச்சின்ற ஒரு முறையில வந்து எங்க கட்சி மகளிர் அணியில நான் இருக்கிறனால எங்க கட்சி தலைவி கிட்ட போய் இதை பத்தி தான் நான் பேச போறேன். நம்ம நாட்டுல ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டுட்டான்ற விஷயம் உங்ககிட்ட வந்தா இதை நீங்க எப்படி ஒரு போர் வந்து எந்த அளவுக்கு இதை மீடியாவுக்கு கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு போறோம். அந்த பெண்ணுக்கு வந்து இதனால வந்து ஒரு நியாயம் கிடைக்குதோ இல்லையோ, ஆனா நம்ம வந்து குரலா இருக்கிறோம் அவங்களுக்கு. ஆனா எத்தனையோ 1000 பெண்கள் கற்பழிக்கப்பட்டு இருந்தோம். எல்லாரும் பெண்கள் தானே. நீங்க சீனரா இருந்தாலும் மலாய்க்காரர்களா இருந்தாலும் அந்த நாட்டுல ஒரு தமிழ் பெண்ணுக்கு பிரச்சனைனா எங்க நாட்டுல நீங்க குரல் கொடுக்கறப்ப, அதே ஒரு பெண்ணினத்துக்கு ஆயிரக்கணக்கில் பிரச்சனை நடக்கிறப்ப எங்க கட்சி கண்டிப்பா குரல் கொடுத்தா. அந்த அரசியல் கட்சியில இந்த நாங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினரா இந்த நாற்காலியை அலங்கரிப்பது எங்களுடைய வேலை கிடையாது. அலங்காரம் பண்ணுவதற்காக நாங்க இல்லை. நாங்க வந்து செயல் திட்டங்களை தீட்ட வேண்டும். எங்கள் கட்சியை நாங்கள் இதுக்கு உட்படுத்த வேண்டும். நிச்சயமாக. அதாவது திருமதி காமாட்சி, மலேசிய சட்டமன்ற உறுப்பினர் காமாட்சி சொன்னது போல, இது ஒரு பெண்மைக்கு எங்கு இழுக்கு ஏற்பட்டாலும், எங்கு அநியாயம் ஏற்பட்டாலும், ஒரு பெண் இனமாக, அதாவது நீங்க மலேசிய ஒரு பெண்ணுக்கு இடைப்படுகின்ற மலேசியாவில் கற்பழிப்பு என்பது மிக கடுமையான குற்றத்திற்கு தண்டனைக்குரிய ஒரு குற்றம். அதுபோல ஆயிரம் பெண்கள் ஈழத்தில் இழைக்கப்படும் போது, சிதைக்கப்படும் போது மலேசிய பெண்களும் மலேசிய அரசியல் கட்சிகளும் மலேசிய பெண் தலைவர்களும் ஏன் குரல் கொடுக்க கூடாது என்ற ஒரு கருத்தை அவர் எடுத்து வைக்கப் போவதாக, அவர்களது கட்சியின் மகளிர் தலைவரிடம் எடுத்து வைக்கப் போவதாகவும், நாடாளுமன்ற சட்டமன்றத்தை எழுப்பப் போவதாகவும் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். மிக அற்புதம். அவரது பார்வை மிக புதுமையான பார்வை. பெண் என்றால் அது எந்த இனத்தில் இருந்தாலும் பெண் தான்.
மலேசியாவில் ஒரு குற்றம் பெண் கற்பழிப்பு குற்றம் மிக கடுமையான தண்டனைக்கு ஆளாகும் போது ஏன் கேட்பார் இல்லாமல் நாதி இல்லாமல் ஈழத்தில் இப்போது இது போன்ற கொடுமைகள் நடக்கின்றன என்ற ஒரு அந்த டச் அவரோட அந்த அந்த தொடுதல் மிக, அதாவது சிங்கள பெண்களை கூட சிங்கள ஆண்களை கூட அவர்கள் மனசாட்சியை கூட தட்டி எழுப்பக்கூடிய ஒரு குரலை அவர் வைத்திருக்கிறார். இப்போது நாம் மீண்டும் டாக்டர் பால்மனிடம் செல்வோம். ஐயா, இப்பொழுது நிறைய காமாட்சி அவர்களின் குரலை அந்த உணர்வுபூர்வமான பதிவை நாம் பார்த்தோம். சேனல் 4 இசைப்பிரியா என்ற ஒரு சகோதரி, அந்த ஒரு சகோதரியை ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் போல அவர்கள் காட்டி இருக்கிறார்கள். ஒரு பானை சோற்று அந்த நிலைமை வந்தும் கூட காமன்வெல்த் மாநாடு என்பது ஒரு சர்வதேச அரங்கு நடக்க போகிறது. இசைப்பிரியா போரில் இறந்தார் என்ற ஒரு கட்டுக்கதையை இலங்கை அரசு ராஜபக்ஷ அரசு சொல்லிக் கொண்டிருந்ததை இல்லை, அது கட்டுக்கதை. அது போருக்கு முன்பு அவர் சிதைக்கப்பட்டார், மிக கடுமையாக அவர் சிதைக்கப்பட்டார் என்ற உண்மையை சேனல் 4 அந்த அலைவரிசை உரித்து காட்டிய பிறகும் கூட காமன்வெல்த் மாநாட்டில் நாங்கள் கலந்து கொள்ளப் போவதில்லை என கனடா நாட்டை தவிர வேறு எந்த நாடும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காததுக்கு என்ன காரணம்? அப்படி என்ன இலங்கையின் மீது ராஜபக்ஷ மீது ஒரு பரிவு உலக நாடுகள் மத்தியில் இருக்கிறது? என்ன காரணமாக நீங்கள் கருதுகிறீர்கள்? கண்டிப்பாக இந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய நீங்கள் ஆய்வாளர், உங்கள் பார்வை நிச்சயமாக வேறு விசாலமாக இருக்கும். நீங்கள் சொல்லுங்கள். அந்த கேள்விக்கு பதில் சொல்லாததுக்கு முன்னாடி இன்னும் ஒரு 2 விஷயம் நீங்கள் சேர்த்து சொல்லணும். கண்டிப்பா. என்னன்னா, போன வாரம் இந்த ஐரன் நியூஸ்னு வருது. ஐரன் நியூஸ்ல உலக அளவுல வர ஒரு இன்டர்நேஷனல் செய்தி அது. அந்த செய்தியில என்ன சொல்றாங்கன்னா, இப்ப குறைஞ்சபட்சம் யாழ்ப்பாணத்திலே 7000 பெண்கள் விபச்சாரிகளா வேலை செய்யறாங்க, தமிழ் பெண்கள். இது எல்லாம் உலகெங்கும் வாழக்கூடிய தமிழருக்கு ஒரு அச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வேலை வாய்ப்புகள், வேலை பெண்களுக்கு என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அங்க மற்ற நாடுகள் போல இல்லை. மீன் பிடிக்கிற தொழில் பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஆண்களுக்கு அங்க வேலை வாய்ப்பு கிடையாது, குறைஞ்சிருக்கு. மீன் தொழில யாரை பார்க்கலாம், நீங்க இந்த குளத்துக்கு போனா, கடலுக்கு போனா, சிங்கள ராணுவ அதிகாரிகள், சிங்கள மக்கள், இஸ்லாமியர்கள் அவங்க போய் அந்த மீன் பிடிக்கிற குளத்துல தமிழ் பெண்கள் போய் அவங்க கூட போட்டி போட்டு மீன் பிடிக்க முடியுமா என்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்கு. அதை விட்டா வேற வேலை வாய்ப்பு என்ன இருக்குன்னா, ராணுவ அதிகாரிகள் செய்யக்கூடிய இந்த லேண்ட்மைன் கிளியரன்ஸ், கனிவெடி என்ன இருக்கோ அதை கிளியர் பண்ணக்கூடிய வேலையை பெண்களுக்கு, தமிழ் பெண்களுக்கு கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு 300 ரூபாய். கீழ்த்தரமான வேலைகள், அடிமட்ட வேலைகள் இருக்கிறதோ, உடல் உழைப்பை பிழிந்து எடுக்கிற சுரண்டல் வேலைகள் இருக்கிறதோ, அதெல்லாம் தான் தமிழ் பெண்களுக்கும் தமிழர்களுக்கும் கொடுக்கப்படுகிறது. நிச்சயமா. அடுத்து நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொன்ன நம்ம சேனல் 4 விட்டுட்டு நம்ம இந்தியாவுக்கே வந்தோம்னா, இந்தியா இது வரைக்கும் நம்ம போறதா வேணாமா காமன்வெல்த் மாநாடுக்குன்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கு. இந்தியா ஏன் போகணும்னு சொல்றாங்கன்னா, இந்த போர் நடத்துனதுல அவங்களுக்கும் ஒரு பெரிய பங்கு உண்டு. ஆஸ்திரேலியா ஏன் போகணும்னு சொன்னா, ஆஸ்திரேலியா அரசாங்கம் இங்கிருந்து இலங்கையிலிருந்து போகக்கூடிய, ஈழத்திலிருந்து போகக்கூடிய அகதி மக்கள் யார் இருக்காங்களோ அவங்கள தடுத்து நிப்பாட்டுறாங்க. தடுத்து நிப்பாட்டி திருப்பி அனுப்புறாங்க சிலோனுக்கு, ஸ்ரீலங்காக்கு அனுப்புறாங்க. அந்த தடுத்து நிப்பாட்டி திருப்பி அனுப்புற அகதி மக்களை இலங்கை அரசாங்கம் வரவேற்குது. இந்த சூழ்நிலையில இந்திய அரசாங்கமும் போகாது, ஆஸ்திரேலியா அரசாங்கமும் போகாது. மற்ற நாடுகளுக்கெல்லாம் இப்போ காமன்வெல்த்தினுடைய செக்ரட்டரி ஜெனரல் யாருன்னு பாத்தீங்கன்னா கமலேஷ் சர்மா, ஒரு தமிழர், ஒரு இந்தியன். சுப்பிரமணியம் சாமி போல அயோக்கியர்கள் வைக்கக்கூடிய ஒரு வாதம் என்னன்னா, ஒரு இந்தியன் செக்ரட்டரி ஜெனரலா இருக்கும் போது இந்தியா நிச்சயமா பங்கேற்கணும். ஏன்னா இந்த ஃபாரின் பாலிசி என்ன இருக்கோ, இந்த இந்தியானுடைய ஃபாரின் பாலிசியை முழுக்க ஃப்ரேம் பண்ணுறது ஒரு பெரிய ஒரு மலையாளி லாபி இருக்கு. ஏன்னா இந்த போர் காலகட்டத்திலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா, நிருபமா மேனன், சிவசங்கர் மேனன், நிருபமா மேனன் ராவ், அவங்க நிறைய பேர் அவங்க வெறும் நிருபமா ராவ்னுவாங்க, அவங்க நிருபமா மேனன் ராவ், அவங்க சிவசங்கர் மேனன், M.K. நாராயணன். இந்த 1987ஆம் ஆண்டு இந்தோ ஸ்ரீலங்கன் அக்கார்டுன்னு என்ன இருக்கோ அந்த ஒப்பந்தத்தை இது பண்ணுவாரு, எழுதுனவர் ஜெயந்த் தீக்ஷித். அவர் தான் இவங்களுக்கெல்லாம் ஒரு காட்ஃபாதரா இருக்கு. இப்போ இந்த ஃபாரின் பாலிசியை அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ்ன்னு நம்ம பேசும்போது இவங்க எல்லாருமே சீனால வேலை செஞ்ச அதிகாரிகள். சீனால வேலை செஞ்ச அதிகாரிகளா இருக்கிறதுனால அவங்களுக்கு சீனா எப்படியாவது அங்க இலங்கையில வரணும், இலங்கையில ஒரு நிலைமை வைக்கணும் என்ற ஒரு இதுல தான் பார்வை தான் அவங்களுக்கு இருக்கு. அது இல்லாம இந்த போரை முடிச்சது இந்திய அரசாங்கம். இந்த இந்திய அரசாங்கம் இந்த போரை முடிச்சதுனால இவங்களுக்கு எப்படியாவது காமன்வெல்த் மாநாடு அங்க நடக்கணும், நடத்தி தான் தீரணும் என்ற ஒரு முடிவோடு தான்
இருக்காங்க. உலகெங்கும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் போராட்டங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. கண்டிப்பாக. இப்போ சேனல் 4 தொலைக்காட்சியிலையும் சரி ஆனால் மிக முக்கிய விஷயம் என்னவென்றால் கனடா தான் அறிவித்து 15 நாட்களுக்கு பகிரங்கமாக அறிவித்து மற்ற எல்லா நாடுகளிலும் ஏதோ ஒரு தயக்கம் இருக்கிறது. போகலாமா மதில் மேல் பூனை என்ற நிலை இந்திய அரசிடம் மட்டுமல்ல. இப்போது ஐயா சொன்னது போல அதாவது இந்தியாவை விட அதிக தமிழர்களுக்கு அதிக உணர்வு அதிக மதிப்பை அளித்துக் கொள்ளுங்க மலேசிய அரசாங்கம் கூட இன்னும் பகிரங்கமாக அறிவிக்கவில்லை. நீங்கள் சொன்னது போல இந்திய அரசு தமிழர்களின் உரிமைகளை மதிக்கவில்லை, தமிழ்நாடு சட்டமன்ற தீர்மானத்தை மதிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு பரவலாக இருந்தாலும் கூட தமிழர்களின் உணர்வுகளை இந்திய அரசை விட அதிகமாக மதிக்கின்ற நாடு என்று சொல்லப்படுகிற மலேசிய அரசு கூட இன்னும் நாங்கள் காமன்வெல்த்துக்கு போகவில்லை என்பதை பகிரங்கமாக அறிவிக்கவில்லை. ஏனென்ற அந்த தயக்கம் அதுதான். ஏன்னா அந்த நாடுகளுக்கெல்லாம் இந்த போருக்கு அந்த நாடுகளுக்கு சம்பந்தம் இருக்கு. சம்பந்தம் இருக்கு. ஏன்னா போரை வந்துட்டு ஒரு தனிப்பட்ட நாடா இலங்கை வெல்லவில்லை, ஜெயிக்கவில்லை. இவங்க எல்லாத்தையுமே சேர்த்து தான் கூட்டணி சேர்த்து தான் அந்த போர்ல பங்கேற்று விடுதலை புலிகளை அவங்க அழைச்சாங்க. ஸோ இதில் ஒரே முறை டக்குன்னு இது மாற முடியாத ஒரு சூழ்நிலை. பிரிட்டன் ஏன் இது பண்றாங்கன்னா பிரிட்டன் வந்துட்டு காமன்வெல்த்ன்ற இதை வந்துட்டு கண்டுபிடிச்சவங்க அவங்க தான். இந்த காமன்வெல்த் ஏன்னா அவங்க இருந்தால் தான் காமன்வெல்த்தே இருக்கும். அந்த ஒரு சூழ்நிலையில வந்துட்டு பிரிட்டன் வந்துட்டு என்னைக்குமே நாங்கள் போவோம் தான் சொல்லுவாங்க. இப்போ போய் டேவிட் கேமரூன் சொல்றது ஏன்னா நாங்கள் அங்கே போய் சொல்ல போறேன் நான் இந்த மாதிரி மஹிந்த ராஜபக்ச செஞ்சது சரியில்லை. இது என்ன மாதிரியான ஒரு வேடிக்கைனாக்கா நீங்க என்ன வீட்டுக்கு கூப்பிடுறீங்க, உங்க வீட்டுக்கு வந்து இல்ல சாப்பாடு நீங்க கொடுத்த சாப்பாடு சரியில்லை சொல்ற மாதிரியான ஒரு கருத்து அது என்னைக்குமே சொல்ல முடியாது. நீங்க என்ன மாதிரி வரவேற்றால் பிறகு அதன் பிறகு குறைகளை சொல்வது நாகரிகம் அல்ல, சொல்லவும் முடியாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை அவங்க இந்த நேரத்தில் ஈழத்து